உலகத்திலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த அதே சமயம் ரொம்ப மர்மமான பதவிகள்ல ஒண்ணுதான் ஈரானோட உச்சபட்ச தலைவர் பதவி. அந்த இடத்துக்கு அடுத்ததா யார் வரப்போறா, அந்த ரொம்பவே ரகசியமான சிக்கலான தேர்வு முறை எப்படி நடக்குதுன்னு தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு நாட்டு பிரச்சனை இல்ல, முழு உலக அரசியலையுமே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேதி பிப்ரவரி 28, 2026. பல பத்தாண்டுகளா ஈரான் ஆண்ட உச்சபட்ச தலைவர் அலி காமேனி இறந்துட்டாருங்கிற செய்தி தெஹ்ரான் தெற்கர்ல பரவுது. இது வெறும் ஒருத்தரோட மரணம் இல்லைங்க, இஸ்லாமிய குடியரசின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற ஒரு பெரிய அரசியல் பூகம்பத்தோட ஆரம்பம். அதனால டெஹ்ரான்ல இருக்கிற அதிகார மையங்கள்ல இருந்து வாஷிங்டன்ல இருக்கிற பாலிசி மேக்கர்ஸ் வரைக்கும் எல்லார்கிட்டையும் இப்போ ஒரே ஒரு கேள்விதான்: ஈரானோட அடுத்த உச்சபட்ச தலைவர் யார்? இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் மத்திய கிழக்கோட எதிர்காலத்தையும் உலக அதிகார சமநிலையையும் தீர்மானிக்க போகுது. காமேனியோட மறைவு ஒரு பெரிய பவர் வேக்யூமை உருவாக்குது. ஆர்மி, கோர்ட், மீடியா, ஏன் நாட்டோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு போஸ்ட் அது. அந்த அதிகார வெற்றிடத்தை யார் நிரப்புவாங்கன்னு முடிவு பண்றது ஈரானோட ரொம்ப காம்ப்ளெக்ஸான அரசியலமைப்பு சட்டம்தான். சரி, அப்போ இந்த சீக்ரெட்டான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பாப்போமா? வெளியில இருந்து பார்க்க ரொம்ப மர்மமா தெரிஞ்சாலும் இதுக்குன்னு ஒரு கிளியரான ரூல் புக் இருக்கு. அதுதான் அவங்களோட கான்ஸ்டிடியூஷன். ஈரானோட மோஸ்ட் பவர்ஃபுல்லால தேர்ந்தெடுக்கிற அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸான ப்ராசஸை நாம ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு டெம்பரரி கமிட்டி பொறுப்புக்கு வரும், நாடு கண்ட்ரோல் இல்லாம போயிடாம பாத்துக்கிறதுக்கு. ரெண்டாவது, நிபுணர் அவைன்னு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பாடி ஒன்று கூடும். மூணாவது, ரொம்ப நாள் நடக்க போற சீக்ரெட் மீட்டிங்ஸ், ஓட்டிங்க்கு அப்புறமா அடுத்த லீடர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த முழு ப்ராசஸோட ஹார்ட்டே இந்த நிபுணர் அவைதாங்க. மொத்தம் 88 பவர்ஃபுல் ஷியா மதகுருமார்கள் இருக்கிற இந்த பாடி தான் உச்சபட்ச தலைவரை செலக்ட் பண்ணும். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த 88 பேரையே பாதுகாவலர் குழுன்னு இன்னொரு குரூப் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளும் வர்க்கத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த முக்கியமான முடிவை எடுக்க முடியும். புது லீடர் வர்ற வரைக்கும் நாடு அப்படியே நின்னுடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் இந்த டெம்பரரி கமிட்டி. இதுல யார் யார் இருப்பாங்கன்னா, ஜனாதிபதி, நீதித்துறை தலைவர், அப்புறம் அந்த பாதுகாவலர் குழுல இருந்து ஒரு மதகுரு. இது ஒரு சேஃப்டி மெஷர் மாதிரி தான். பவர் டிரான்சிஷன் ரொம்ப ஸ்மூதா நடக்கிறதே இது உறுதி பண்ணும். கான்ஸ்டிடியூஷன் படி அடுத்த தலைவர் ஒரு சீனியர் ஷியா மதகுருவா இருக்கணும். ஆனா வெறும் மத அறிவு மட்டும் பத்தாது, அவருக்கு நல்ல அரசியல் அனுபவம் இருக்கணும், நிர்வாக திறமை இருக்கணும். எல்லாத்தையும் விட முக்கியமா ஈரானோட பவர்ஃபுல் ராணுவம், மத அமைப்புகள்னு எல்லாத்தோட அசைக்க முடியாத சப்போர்ட் அவருக்கு வேணும். சொல்லப்போனா இது வெறும் ஒரு மத தலைவரை தேர்ந்தெடுக்கிற விஷயம் இல்ல, ஒரு நாட்டின் கமாண்டர் இன் சீஃபை தேர்ந்தெடுக்கிற மாதிரி. ஓகே, ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த பவர் கேம்ல இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். இந்த உச்சபட்ச அதிகாரத்துக்கான ரேஸ்ல முன்னணியில இருக்கிற சிலரை பத்தி இப்ப டீப்பா அனலைஸ் பண்ணலாம். இந்த ரேஸ்ல முதல் இடத்துல இருக்கிற ரொம்ப எதிர்பார்க்கப்படுற நபர் யாருன்னா, மறைந்த உச்சபட்ச தலைவர் அலி காமேனியோட மகன் மோஜிதபா காமேனி. பல வருஷமா புரட்சிக்கு பின்னால இருந்து செயல்படுற இவர்தான் ஆளும் வர்க்கத்தோட ஃபேவரட் சாய்ஸா பார்க்கப்படுறார். அவரோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நாட்டோட ரொம்ப பவர்ஃபுல்லான இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை, அதாவது IRG கூட இருக்கிற க்ளோஸ் கனெக்ஷன் தான். ஆனா அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய தடையும் இருக்கு. ஈரானிய புரட்சியே மன்னராட்சியை ஒழிக்கிறதுக்காக நடந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு வாரிசு அரசியலை மக்கள் ஏத்துப்பாங்களான்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி. அப்பாவோட பையனையே தலைவராக்குறது அந்த புரட்சியோட அடிப்படைக்கே எதிரானது இல்லையா? சரி, அடுத்த கண்டென்டர் யாருன்னா, அந்த புரட்சியோட நிழல்ல இருந்தே வர்ற ஒருத்தர். ஈரானிய புரட்சியோட நிறுவனர் அயதுல்லா கொமேனியோட பேரன் ஹசன் கொமேனி. அந்த கொமேனிங்கிற பேர் மட்டுமே அவருக்கு ஒரு பெரிய சிம்பாலிக் பவரை கொடுக்குது. ஹசன் கொமேனியோட பெரிய பலமே அவரோட குடும்ப பெயர் தான். மிதவாதிகள், சீர்திருத்தவாதிகள்னு நிறைய பேர் அவரை சப்போர்ட் பண்ணலாம். ஆனா இதுதான் அவரோட வீக்னஸும் கூட. கடும்போக்காளர்கள் இவரை ஒரு ஆபத்தான சீர்திருத்தவாதியா பாக்குறாங்க. அதோட ராணுவம் மாதிரி முக்கியமான நிறுவனங்களோட சப்போர்ட் அவருக்கு இருக்குதான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்போ இந்த 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஈரானோட ஃபியூச்சருக்கு 2 அலகலகு வழிகள் தெரியுது. ஒரு பக்கம் மொஜ்தபா கொமேனி, இவரு இப்போ இருக்கிற சிஸ்டம் அப்படியே தொடரணும்னு நினைக்கிற ஆளும் வர்க்கத்தோட ஆள். இன்னொரு பக்கம் ஹசன் கொமேனி, இவர் மாற்றத்தை விரும்புறவங்களோட நம்பிக்கை நட்சத்திரம். இது வெறும் 2 பேருக்கு நடுவில் நடக்கிற போட்டி இல்ல, ஈரானோட எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிற ஒரு சித்தாந்த போட்டி.
இந்த 2 பேரை தவிர இன்னும் சில பேரும் இந்த பவர் செஸ்ல காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. அலி ரிசா அராஃபி மாதிரி சிஸ்டம்க்கு ரொம்ப லாயலா இருக்கிறவங்க, இல்ல சாதிக் லாரிஜானி மாதிரி அரசியல் தந்திரம் தெரிஞ்சவங்களும் ரேஸ்ல இருக்காங்க. ஒருவேளை அந்த 2 மெயின் கண்டென்டர்ஸ் மத்தியில ஒருமித்த கருத்து வரலன்னா இவங்கள ஒருத்தர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு டார்க் ஹார்ஸா வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, யாரு எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இதெல்லாம் சரி, ஆனா இதனால நமக்கு என்ன? ஏன் இந்த செலக்ஷன் நமக்கு இவ்வளவு முக்கியம்? தேரான்ல எடுக்க போற இந்த ஒரு முடிவு உலகம் முழுக்க அதோட தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமாங்க, இது சும்மா ஒரு ஆளை மாத்திர விஷயம் கிடையாது. இது இஸ்லாமிய குடியரசோட அடுத்த சாப்டரே எழுத போற ஒரு வரலாற்று தருணம். வர்ற புது லீடர் ஒரு கடும்போக்காளரா இருப்பாரா இல்ல ஒரு மிதவாதியா இருப்பாராங்கிறத பொறுத்து ஈரானோட உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகள் எல்லாமே தலைகீழா மாற வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளவு முக்கியம்னு இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தாலே புரியும். புதுசா வர லீடர் ஈரானோட சர்ச்சைக்குரிய அணுசக்தி கொள்கையை தொடருவாரா இல்ல கைவிடுவாரா? மேற்கு நாடுகளுடன் சமாதானமா போவாரா இல்ல சண்டைக்கு போவாரா? நாட்டு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் கிடைக்குமா இல்ல கட்டுப்பாடுகள் அதிகமாகுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் அடுத்த உச்சபட்ச தலைவர் யாருங்கிறதுல தான் இருக்கு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியும் வருது. இவ்ளோ பெரிய பவரை ஒரே ஆள் கையில கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு கமிட்டி கிட்ட கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு கூட்டு தலைமை குழு மாதிரி ஒன்ன கொண்டு வர முடியுமா? இந்த தலைமை குழு ஐடியாவை பத்தி அங்கங்க பேசிக்கிட்டாலும் அது நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்கு அரசியலமைப்பிலேயே பெரிய மாற்றங்கள் பண்ணணும். ஆனா ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க அதுக்கு ரெடியா இல்ல. அதனால இப்போதைக்கு ஒரு சிங்கிள் பர்சன் தான் அடுத்த உச்சபட்ச தலைவரா இருப்பானுங்கிறது தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். அப்போ கடைசியா நாம நிக்கிற கேள்வி இதுதான். ஈரானோட எதிர்காலம் இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே கண்டினியூ ஆக போகுதா இல்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதா? அடுத்த உச்சபட்ச தலைவர் இப்போ இருக்கிற கடும்போக்கு பாதையை அப்படியே தொடருவாரா இல்ல நாட்டை ஒரு புது மிதமான பாதைக்கு கொண்டு போவாரா? இந்த தேர்வின் முடிவு ஈரானோட தலையெழுத்த மட்டும் இல்ல, மத்திய கிழக்கு ஏன் உலக அரசியலோட போக்கையே அடுத்த பல பத்தாண்டுகளுக்கு தீர்மானிக்க போகுது. அதனாலதான் முழு உலகமும் இதை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கு.